வணக்கம், நான் பிரியா அருள்மொழி தேவன். வெல்கம் டு த சோறு தான் எல்லாம் யூடியூப் சேனல். நம்ம இப்போ ப்ரானை வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரான் எடுத்துருக்கோம், ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் அண்ட் டூத் பிக். இதுதான் இந்த டிஷ்ஷோட இம்பார்ட்டன்ட். இது எப்படி நான் செய்யுதுன்னு அப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரானை வந்து இப்படி எடுத்துக்கணும். இந்த டூத் பிக்ல சென்டர்ல நம்ம இதை இன்சர்ட் பண்ணி இப்படி இருக்கும். இத ஒரு சைட்ல வச்சுக்கணும். இப்படி எல்லா ப்ரானையும் நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப நம்ம ப்ரான்லாம் வந்து டூத் பிக்ல இன்சர்ட் பண்ணி இப்படி வச்சாச்சு. இப்ப இது மேரினேட் பண்றதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சில்லி பவுடர், நீங்க எவ்வளவு ப்ரான் எடுத்துக்கீங்களோ அதுக்கு தேவையான சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு ப்ரான் எடுத்துக்கீங்களோ அதுக்கு தேவையானது எடுத்துக்கணும். கொஞ்சம் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி போறோம். சால்ட், இதை இப்படி பரட்டி மேரினேட் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கங்க, கையில கொஞ்சம் குத்திக்காம. இப்போ இது ப்ரான்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இது 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ண போறோம். மேரினேட் பண்ணிட்டு ஆயில டீப் ஃப்ரை பண்ண போறோம். அப்ப காட்டுறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு மேரினேட் பண்ணது. இப்போ இது ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல கார்ன்ஃப்ளவர், நீங்க எவ்வளோ ப்ரான் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கோம். மைதா மாவு சேம் குவான்டிட்டி. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஸ்பூன் பெப்பர், ஆல்ரெடி நம்ம ப்ரான்லயே வந்து சால்ட் போட்டிருக்கோம். இதுல கொஞ்சம் சேர்த்துக்கோம். இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல டிப் பண்ணி ப்ரானை ஃப்ரை பண்ண போறோம். ரெடி ஆயிடுச்சு ப்ரான் ஃப்ரை. ஃபைனலி நம்ம ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரான் ஃப்ரையோட மைனஸ்
அண்ட் சாஸ் வச்சு செம்ம காம்பினேஷன் சாப்பிடலாம். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். அட்டகாசமா இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சோறு தான் எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் FBலையும் ஃபாலோ பண்ணுங்க. சோறு தான் எல்லாம்.